ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கேரட் அண்ட் பீட்ரூட் வச்சு ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் குருமா தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. நம்ம இதை குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 2 பீஸ் ஆஃப் பட்டை, ஒரு 2 லவங்கப்பூ, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வதங்கினப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் அண்ட் பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். நாங்கள் இந்த வாட்டி பட்டாணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம தேவைக்கேற்ப லைட்டாக பீன்ஸோ இல்லை சோயாவோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிட்டு 1 பிஞ்ச் ஆஃப் மஞ்சப்பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் மிளகாப்பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு வாட்டர், இந்த காய்கறி நமக்கு வேகணும் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 4-5 விசில் வர வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த விசில் வரதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம தேங்காய் கொஞ்சோண்டு ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கையளவு பொட்டுக்கடலை, இது கூட ஒரு 4-5 பல்லு பூண்டு, இஞ்சி ஒரு 2-3 துண்டு, ப்ளஸ் கொஞ்சோண்டு கசகசா, ப்ளஸ் பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம காய்கறி வெந்துருச்சு. ஸோ அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக லைட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் குருமா ரெடி. இதை நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும்.